ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்றால் 9ஆம் வகுப்பிற்கான 2 மார்க், அதாவது 2 மதிப்பெண் முக்கியமான வினாக்கள். ஓகேவா? இதை நம்மளுக்கு படித்தாலே போதுமானது. நம்மளுக்கு எக்ஸாமில் கன்ஃபார்மாக ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முக்கியமான கேள்வியெல்லாம் போட்டிருக்கோம், அது மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படி என்றால் நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணால் கட்டாயம் நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுவேன். டெலிகிராமில் நான் டிஎன் ஸ்டடி கைட் டெலிகிராமில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்டு உங்களுக்கு முக்கியமான கேள்விகள் வேண்டாம், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ் ஆகட்டும். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 9ஆம் வகுப்பு குறு வினாக்கள், அதாவது 2 மதிப்பெண் வினாக்கள். சரிங்களா? டோட்டல் 60 கொடுத்துருக்கேன். 60மே உங்களுக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் 60 நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கங்க. சரிங்களா? இதுலேருந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கவர் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக. கன்னி என்பதன் விளக்கம் யாது? கணினி சார்ந்த நீங்கள் அறிந்த ஏதேனும் 5 தமிழ் சொற்களை தருக. சரிங்களா? நம்ம ரீட் பண்ணால் மேக்ஸிமம் என்ன சொல்கிறது, இட் வில் டேக் லாங் டைம். ஸோ ஜஸ்ட் சாரி, அது ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் நம்ம நீங்களே படித்து இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு 2 மார்க் மதிப்பெண்டா 5 பக்கம் எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன கரெக்டான அர்த்தங்கள் உள்ள பதில்கள், அதாவது கதையை அடிக்காமல் உங்களுக்கு என்ன மேட்ரு வேணுமோ அதை மட்டும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதுனா போதுமான 2 மார்க்கு உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, ரைட்டு. டோட்டல் நம்ம 60 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்து இது பண்ணி நோட் பண்ணிக்கங்க உங்கள் இதில். சரிங்களா? நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. சரிங்களா? நீங்கள் மிகவும் விரும்பிய படித்த நூல்கள் யாவை அப்படின்னு இருக்குண்டா 29னா 2 பாயிண்ட்ஸ் அல்லனா 3 பாயிண்ட்ஸ் எழுதணும். சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் 5 பாயிண்ட்ஸ், இது 5 மார்க் கொஸ்டின் இல்லை, 2 மார்க்கு அப்படின்னா நீங்கள் கரெக்டான மேட்டரு எது இருக்கோ, அர்த்தம் உள்ளதை எது விடையோ அதை மட்டும் நீங்கள் குறித்தால் போதுமானது. உங்களுக்கு ஃபுல் மார்க் கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமில் வாங்கிடுவீங்க. சரிங்களா? பகுத்தறிவு என்றால் என்ன? சரிங்களா? கமுத மரம் எதை தேடியது? அசை என்பதன் எத்தனை வகைப்படும்? அவை அசை எத்தனை வகைப்படும்? 2, 3 எத்தனை வகைப்படுமோ அதை எழுதிட்டு அவை எது என்னன்னு எழுதணும். 1, 2, 3 போட்டு எழுதுனா ஒன்றுக்கு ஒரு மார்க். சரிங்களா? ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு மார்க்குன்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக எக்ஸாமில் நீங்கள் சென்டம் வாங்கலாம், தமிழ்லையும் சென்டம் வாங்கலாம். ஸோ டோன்ட் மிஸ் எனி ஒன் பாயிண்ட்ஸ். விச் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட் டு த ஆன்சர்ஸ். சரிங்களா? எந்த பாயிண்ட்டு மிக முக்கியமானதோ அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம டோட்டல் 60 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இந்த 60ல் இருந்ததே நம்மளுக்கு ஃபுல்லாகவே எக்ஸாமுக்கு வரும். 2 மார்க்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நான் 3 மார்க் போடுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். 3 மார்க் கொஸ்டின் போட்டால். வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிஎஃப் வேண்டால் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்டு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக ஸ்பெஷலாக எடுத்து கொஸ்டின் போட்டுகிட்டே இருப்பேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைட்.